இப்ப பூனை வளர்க்கறது பேஷனா போய்த்து பேஷனா லவ் பண்றதுக்கு ஒரு ஆம்பளை பொடியன் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ரோட்டில் மறைச்சு கொடுக்கறது பூனை, லவ்வர்ஸ் டேக்கு அவங்க கொடுக்கறது பூனை, பேசி வச்ச பிள்ளைக்கு மௌத்த மறந்து கொண்டு போய் கொடுக்கறது பூனை, குடுது போட்டு இடைக்கட போய் அந்த பூனோட தலையை தடவி பார்க்குற. இது இஸ்லாம் அனுமதிச்ச ஒரு விஷயமா? பெர்ஷியன் கெட், ரஷ்யன் கெட், ஜெர்மன் கெட் எல்லா நாட்டுற பேர்லையும் ஒரு கெட்டு. சைத்தானுக்கு பயப்படுற ஆக்கள் கொஞ்சம் பேர் ஆக்கள் பொம்பளைகள் அஜினபியும் இல்ல மஹரமியும் இல்ல பேஸ்புக்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் நேரடியாகவும் ஆம்பளைகிட்டையும் போய் இப்ப இந்த பிரச்சனையை காரணமா வச்சு எனக்கு பயமா இருக்கு, எங்கட வீட்ட 2 பூனை இருக்கு, எங்கட வீட்ட 5 பூனை இருக்கு, அந்த மௌலவி சொன்ன மாதிரி பேய் வருமா ஜின் வருமா சைத்தான் வருமான்னு டான்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க சைத்தானுக்கு பயப்படுறீங்களா? நீங்க உண்மையா பயப்படுறீங்களா? நரக நெருப்புக்கு பயப்படாத நீங்க சைத்தானுக்கு பயப்படுறீங்களா? வட்டிக்கு கொடுத்தா உங்களோட விட்ட சைத்தான் வரும் அதுக்கு பயப்பட்டீங்களா? விபச்சாரம் செஞ்சா உங்களோட விட்ட சைத்தான் வரும் அதுக்கு பயப்பட்டீங்களா? டிக்டோக்குல ஆடினா உங்களோட விட்ட சைத்தான் வரும் அதுக்கு பயப்பட்டீங்களா? நரக நெருப்புக்கு பயப்பட்டீங்களா? இது ஒன்றுக்கும் பயப்படாத நீங்க உங்களோட வீட்டை தொடர்ந்து குர்ஆன் ஓதப்படாட்டி சைத்தான் வந்து குடிகொள்ளும் அதுக்கு பயப்பட்டீங்களா? அந்த சைத்தானுக்கு எல்லாம் பயம் இல்ல. பூனை வளர்த்தா சைத்தான் வரும் எங்களுக்கு பயமா இருக்கி. உங்களோட கதை எப்படி இருக்குண்டா சின்ன பிள்ளைகள் கக்கா போக்கள் ஆறு வந்த வக்கத்துல மோத மட்டும் மூடுமாம் அது மாதிரி இருக்கி. உங்களோட மாசாலத்தை நிப்பாட்டுங்க, உங்களோட மகடியை நிப்பாட்டுங்க. ஆக்கள் கொஞ்சம் பேர் நினைப்பு எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, வட்டிக்கு கொடுக்கலாம், விபச்சாரம் செய்யலாம், போதைப் பொருள் செய்யலாம், எல்லா பாவத்தையும் செய்யலாம், பூனை வளர்த்தா சொர்க்கத்துக்கு போய்த்திரலாம்ங்கிற மாதிரி தனிக்கா போய் படிக்கிற டான்ஸ். அரசியல் மேடைகளில் ஏறுவதற்கு கொஞ்சம் மூலமாக்கள் ரெடியா இருப்பாங்க. இப்ப எலெக்ஷன் வருது தானே, உங்களோட மேடை அரசியல் மேடை இல்ல, மிம்பர் இருக்கி, பள்ளிவாசல் இருக்கி, பொது இடங்கள்ல மக்களை கூட்டி பயான்களை செய்யுங்க. உங்களுக்குரிய கௌரவம் அந்தஸ்தும் கிடைக்கும். அந்த மௌலவிர கழுத்துல இந்த கீழே இறங்குங்க. உங்களோட இயக்க சண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அந்த கழுத்துல ஏறி கட்டி பிடிச்சிக்கு தூங்குறீங்க. கொஞ்சம் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க பூனை வளர்க்குற. அவங்க எப்படி பூனை வளர்க்குற? பாப்பா வெளிநாட்டுல இல்லாட்டி கோஷியை போற காசு வாங்கி ஒரு பூனை வாங்கி அந்த பூனையை வளர்த்து அந்த பூனையை பின்னர் பைக்கில் ஏற்றிக்கு போகிறேன், டேங்கில் வச்சுக்கு போகிறேன். போய் பொம்பளை பிள்ளைகள் கிளாஸ் கலைய போகலை, பொம்பளை பிள்ளைகள் ஸ்கூல் கலைய போகலை, போய் நிப்பாட்டி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த பூனையை காட்டி படம் காட்டி அந்த பூனையை தடவி பார்த்து வாவ் திஸ் இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் அவ்வளோ சொல்லி எஸ் யூ ஆர் வெரி ட்ரூ அண்ட் இவ்வளோ சொல்லி விபச்சாரத்துக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாத்துக்கு முரணாக பேசினாலோ இணை வைத்தாலோ அதை அணுகுவதற்கு ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அவரிடம் பேசும் முறையில் அவருக்கு உலமாக்கள் மேலேயும் இந்த மார்க்கத்தில மேலேயும் இன்னும் அதிகம் அன்பும் அக்கறையும் வரணும். அவருக்கு மார்க்க பற்று அதிகரிக்கணும். அதை விட்டு போட்டு நாம விமர்சனம் செஞ்சு கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் வெறுப்பு வரும் அளவுக்கு நமது செயற்பாடு இருக்கக்கூடாது. யூடியூப் சேனல் நடத்தி உழைக்கிற சில உலமாக்கள் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். பூனட வாழை பிடிச்சிக்கு தூங்குற ஆக்கள் அண்மை காலமாக நோம்புடைய இறுதி 10 என்று கூட பார்க்காமல், புனித பெருநாள் என்று கூட பார்க்காமல் பூனட வாழை பிடிச்சிக்கு தூங்கின கொஞ்சம் பேர் ஆக்களுக்காக இந்த பதிவை இடுகிறேன். தனி மனித கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் எனது கருத்தை நான் தெரிவிக்கின்றேன். பூனை வளர்க்கிறத மார்க்கம் அனுமதிச்சிருக்கே, ஆனா பூனை வளர்த்தா நீங்க சொர்க்கம் போகலாம் என்று மார்க்கம் சொல்லல. பூனைக்கு தண்ணி வைக்காம நரகத்துக்கு போன பெண்மணி இருக்காங்க. அதே போல நாய்க்கு தண்ணி வச்சு சொர்க்கத்துக்கு போன பெண்மணியும் இருக்காங்க. நாங்க வரலாறுகள்ல படிச்சிருக்கோம். இப்ப நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், முதலாவது பூனை வளர்க்கிறது. எந்த பூனை? நம்மட வீடு வழியை சுத்தி சுத்தி வரும் ஒரு பூனை மியாவும் மியாவுண்டுகிட்டு அதுக்கு சோறு கொடுக்கறதும் இல்லை, தண்ணி கொடுக்கறதும் இல்லை, சப்பாத்து காலால் அடிக்கிறாக்களும் இருக்காங்க, அதை விரசி வாரக்கட்டு போல வெளுக்கிறாக்களும் இருக்காங்க. அந்த பூனை வளர்க்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா பூனை வளர்க்கறது இப்ப நிறைய பேருக்கு பெஷன் கௌரவத்துக்கு வளர்க்காங்க. பூனை பேர்ஷியன் கெட், ரஷ்யன் கெட், ஜெர்மன் கெட், இந்த கெட்டெல்லாம் அதி குறைந்த விலை 60,000, 70,000, 1,20,000. முதலாவது ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இஸ்லாம் வளர்ப்பதற்கு அனுமதிக்காத பிராணிகள் அனைத்தும் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது, சுகாதாரமான வாழ்க்கை முறைகளை கெடுக்கக்கூடியது, நோய் கிருமிகளை கொண்டது. அனுமதித்த பிராணி பூனையை எடுத்துக்கொண்டால் பூனைல நஜீஸில் என்று நபி அவர்களை சொல்லியிருக்காங்க. பூனையை நாம வளர்க்கலாம், அது நம்மளை சுத்தி வரக்கூடிய ஒரு பிராணி என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நாம வளர்க்கலாம். பூனையை வளர்த்தா நீ சொர்க்கத்துக்கு போகலாம் நபி அவர்கள் செல்லல. நம்ம ஆக்கள் கொஞ்சம் பேர் நினைப்பு எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, வட்டிக்கு கொடுக்கலாம், விபச்சாரம் செய்யலாம், போதைப் பொருள் செய்யலாம், எல்லா பாவத்தையும் செய்யலாம், பூனை வளர்த்தா சொர்க்கத்துக்கு போய்த்திரலாம்ங்கிற மாதிரி தனிக்கா போய் படிக்கிற டான்சி. அது அப்படி இல்ல. பூனை வளர்த்தா சொர்க்கத்துக்கு போகலாம். பூனைக்கு தண்ணி வைக்காம நரகத்துக்கு போன பெண்மணியும் இருக்காங்க, நாய்க்கு தண்ணி வச்சு சொர்க்கத்துக்கு போன பெண்மணியும் இருக்காங்க. அதுக்குன்னு சொல்லி நாய் வளர்க்கிறது மார்க்கத்தில் அனுமதி, வேட்டைக்காக வளர்க்கலாம், பாதுகாப்புக்காக வளர்க்கலாம். இப்ப கொஞ்சம் பேர் ஹதீஸ் அள்ளிக்கிட்டு ஓடியற தேவையில்லை. ஏன்னு நாம இப்போ ஒருத்தரும் வேட்டைக்கு போய் சோறதுங்க
இல்ல, எல்லாரும் கடையில வாங்கி தான் திங்க. மறுக்க முடியாத உண்மை, இஸ்லாம் குறிப்பிட்டதற்காக பிராணியிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்பதற்காக பிராணியை பூனையை வளர்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய சமூகத்தில் மிச்சம் குறைவு. பூனை வளர்க்கிறார்கள் நிறைய பேர் பெருமைக்காக தம்பளக்காங்க. இப்ப பூனை வளர்க்கிறது பேஷனா போய்த்து, பேஷனா லவ் பண்றதுக்கு ஒரு ஆம்பளை பொடியன் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ரோட்டில் மறைச்சு கொடுக்கறது பூனை, லவ்வர்ஸ் டேக்கு அவங்க கொடுக்கறது பூனை, பேசி வச்ச பிள்ளைக்கு மௌத்த மறந்து கொண்டு போய் கொடுக்கறது பூனை, குடுது போட்டு இடைக்கட போய் அந்த பூனோட தலையை தடவி பார்க்கிற. இது இஸ்லாம் அனுமதிச்ச ஒரு விஷயமா? பெர்சியன் கெட், ரஷ்யன் கெட், ஜெர்மன் கெட், எல்லா நாட்டு பேர்லையும் ஒரு கெட்டு. இந்த கெட்ட மார்க்கம் வளர்க்க சொல்லி உங்களுக்கு ஏவல்ல. பிராணிகளிடத்தில் அன்பு காட்டி உங்களை சுத்தி சுத்தி வார ஒரு பூனைக்கு சோத்தை வச்சு தண்ணியை வச்சு பராமரிச்சு பாருங்க, அதை மார்க்கம் அனுமதிச்சிருக்கு. ஒரு பூனோட விலை குறைஞ்ச பேசியன் கெட்டோன்ற விலை 60,000 70,000. ரஷ்யன் ஜெர்மன் கெட்டா இருந்து அதுக்கு 2,40,000 2 லட்சம் 1.5 லட்சம் விலை. இப்படி பூனைக்காக சண்டை பிடிச்சி பூனோட வாழை பிடிச்சி தூங்கி கீக்கிறார்கள். ஏன் ஒரு விஷயத்தை ஒழிச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதை சமூகத்துக்கு வெளிப்படையா பேசுங்களேன். உலமாக்கள் பேசுற மாதிரியும் இல்ல, மக்கள் பேசுற மாதிரியும் இல்ல. பூனை வளர்ப்பதை எப்படி மார்க்கம் அனுமதித்திருக்கிறதோ அதே போன்று பூனையை வைத்து வியாபாரம் செய்வதை வன்மையாக இந்த மார்க்கம் கண்டித்திருக்கிறது. அதை பத்தி ஏன் ஒருத்தரும் பேசுறீங்கல்ல? அதுக்கு மாமாவேல பார்த்து அதை குட்டி போட வச்சு அந்த குட்டிக்கு 60,000 70,000 விற்கங்க. அது இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு தொழில். யார வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தாலும் பூனை விற்பனை கொண்டு, யார ஃபேஸ்புக்கை பார்த்தாலும் பூனை விற்பனை கொண்டு. மார்க்கத்தில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க எடுத்து வெளிப்படையா காட்டிக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நீங்க ஒளிச்சு மறைச்சி வச்சா அது மார்க்கம் இல்லை, அது வேற ஒய்த்தா மகிழா இஸ்லாம். அது ஷைத்தானுக்கு பயப்படுற ஆக்கள் கொஞ்சம் பேர் ஆக்கள், பொம்பளையர், அஜினபியும் இல்ல மகரமியும் இல்ல, பேஸ்புக்லையும் சமூக வலைத்தளங்களையும் நேரடியாகவும் ஆம்பளைகிட்டையும் போய் இப்ப இந்த பிரச்சனையை காரணமா வச்சு எனக்கு பயமா இருக்கு, எங்கட வீட்ட 2 பூனை இருக்கு, எங்கட வீட்ட 5 பூனை இருக்கு, அந்த மௌலவி சொன்ன மாதிரி பேய் வருமா ஜின் வருமா ஷைத்தான் வருமான்னு டான்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க ஷைத்தானுக்கு பயப்படுறீங்களா? நீங்க உண்மையா பயப்படுறீங்களா? நரக நெருப்புக்கு பயப்படாத நீங்க ஷைத்தானுக்கு பயப்படுறீங்களா? வட்டிக்கு கொடுத்தவங்களோட விட்ட ஷைத்தான் வரும், அதுக்கு பயப்பட்டீங்களா? விபச்சாரம் செஞ்சவங்களோட விட்ட ஷைத்தான் வரும், அதுக்கு பயப்பட்டீங்களா? டிக்டோக்குள்ள ஆடினவங்களோட விட்ட ஷைத்தான் வரும், அதுக்கு பயப்பட்டீங்களா? நரக நெருப்புக்கு பயப்பட்டீங்களா? இது ஒன்றுக்கும் பயப்படாத நீங்க உங்களோட வீட்டை தொடர்ந்து குர்ஆன் ஓதப்படாட்டி ஷைத்தான் வந்து குடிகொள்ளும், அதுக்கு பயப்பட்டீங்களா? அந்த ஷைத்தானுக்கு எல்லாம் பயம் இல்ல. பூனை வளர்த்தா ஷைத்தான் வரும், எங்களுக்கு பயமா இருக்கு. உங்களோட கதை எப்படி இருக்குண்டா, சின்ன பிள்ளைகள் கக்கா போக்கள் ஆறுங்க வந்த அவக்கத்துல மோத்த மட்டும் மூடுமாம், அது மாதிரி இருக்கி. உங்களோட மாஷாலத்தை நிப்பாட்டுங்க, உங்களோட மகடியை நிப்பாட்டுங்க. பூனை விடயம் வந்ததின் பிறகு நபிமார்களின் வாழ்க்கை வரலாற்றை தேடி தேடி படிப்பவர்கள், நபி தோழர்களின் வாழ்க்கை வரலாற்றை தேடி தேடி படிப்பவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களின் வரலாற்றை தேடி தேடி படிப்பவர்கள் பூனையை மட்டும்தான் நான் கண்ட. எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, எத்தனை நல்ல விஷயங்களை நமக்கு போதிச்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறுகள்ல எத்தனை நல்ல அம்சங்கள் உள்ளடங்கி இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஒழிச்சிருவோம் மறைச்சிருவோம், நமக்கு தேவையில்லை. உதாரணத்துக்கு கல்யாணம் முடிப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு அவள் கேட்கும் மகரை கொடுத்து முடிக்க வேண்டும்ங்கிறத ஒழிச்சிருவோம், அது நமக்கு தேவையில்லை. பாப்பாட சொத்து பிள்ளைக்கு போகணும், உள்ளதும் ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்க விரும்பி தாராங்க, மார்க்கத்தில் இருக்கித்தானே. அந்த சீதனத்தை இப்படி ஒரு டிசைன்ல எடுப்பீங்க, அந்த மார்க்கத்தை காட்டுவீங்க, ஏன்னா அது உங்களுக்கு தேவை. வட்டிக்கு கொடுக்கறது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிக்கு, அதை நீங்க ஒழிச்சிருவீங்க, அதை காட்ட மாட்டீங்க. கடன் போடுற மாதிரி பெற்றுக்கொள்வீங்க. ஒரு ஆம்பளை 4 கல்யாணம் முடிக்கலாம், அதை வெளியே காட்டுவீங்க, உங்களுக்கு தேவை. 4 மனைவிமார்களையும் சரிசமமாக வைத்து நடத்த வேண்டும், தகுந்த காரணங்களுக்காக அந்த திருமணங்களை முடிக்க வேண்டும், அதை ஒழிச்சிருவீங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. பூனை வளர்ப்பதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது, அதை பெருசா தூக்கி பிடிப்பீங்க, ஏன்னா அது உங்களுக்கு தேவை. பூனையை வைத்து வியாபாரம் செய்வதை மார்க்கம் வன்மையாக தண்டித்திருக்கிறது, அதை நீங்க ஒழிச்சிருவீங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. உழைக்கணுமே, அப்படி இல்லை. உங்களோட முரட்டு வரட்டு கௌரவங்களை கலைந்தறிந்து விட்டு ஒரு விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்ணால காண்ற விஷயங்கள், பொண்டாட்டியும் கிராஜுவேட்டு, புருஷனும் கிராஜுவேட்டு, தனியாக ஒரு 2 தட்டு மாடி ஊடுல ஃபுல்லா டைல்ஸ் பிடிச்சி பெரிய எல்இடி டிவியோட இருந்துக்கு குடும்பம் நடத்துவாங்க. அதே வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பெர்சியன் கெட்டு 70,000, ஒரு ரஷ்யன் கெட்டு 1.5 லட்சம் 2.5 லட்சம், ஜெர்மன் கெட்டுண்டு பெரிய பூனை ஒன்று வளர்த்து 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா அதுக்கு இன்ஜெக்ஷனுக்கு பெரிய தொகை ஒன்றை செலவழிச்சு அதுக்கு வேறையான உபகரணங்கள் வச்சு அது விளையாடுறதுக்கு ஒரு இடம், அது டொய்லெட் போறதுக்கு ஒரு இடம், அதுக்கு வேறையான உடுப்புகள், கழுத்துல ஒரு பட்டிண்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு செல்லமா வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட உம்மா வாப்பா எங்கன்னு பார்த்தா ஊருக்கு ஒதுக்குப்புறமா கஷ்டப்பட்டுக்கு வசதி குறைந்த ஒரு வீட்டில் ஒரு குருட்டு லைட்டை போட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிட்டா குடிச்சா நல்ல உடுப்பு உடுக்காங்களா, நல்ல நாள் பெருநாள்ல சந்தோஷமா இருக்காங்களா, ஒன்றையும் கேட்க மாட்டாங்க, பூனைக்கு எல்லாத்தையும் செலவழிப்பாங்க. இது இஸ்லாமா? இது மார்க்கம் கற்றுத்தந்த வாழ்க்கை வழிமுறையா? பெற்றோரை இப்படியா கண்ணியப்படுத்துவது? பிள்ளைகளை ஹாஸ்டல்ல கொண்டு விட்டு போட்டு வீட்டை பூனை வளர்க்கிறார்கள் இருக்காங்க, பெருமைக்காக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலமாக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா போய் உங்களோட இயக்க சண்டையை பிடிக்கிறதுக்கு அந்த மௌலவீர கழுத்துல
கட்டிக்கு தூங்காம அந்த ஆள கழுத்தை விட்டு போட்டு கீழே இறங்குங்க. அரசியல் மேடைகளில் ஏறுவதற்கு கொஞ்சம் உலமாக்கள் ரெடியா இருப்பாங்க. இப்ப எலெக்ஷன் வருது தானே, உங்களோட மேடை அரசியல் மேடை இல்ல, மிம்பர் இருக்கி, பள்ளிவாசல் இருக்கி, பொது இடங்கள்ல மக்களை கூட்டி பயான்களை செய்யுங்க. உங்களுக்குரிய கௌரவம் அந்தஸ்தும் கிடைக்கும். அந்த மௌலவீர கழுத்துல இருந்து கீழே இறங்குங்க. உங்களோட இயக்க சண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அந்த ஆள கழுத்துல ஏறி கட்டி பிடிச்சிக்கு தூங்குறீங்க, கீழே இறங்கி வாங்க. மக்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சொற்பொழிவுகள் நிறைய இருக்கி. உறவு முறைகளை பேண்டதை பத்தி பேசுங்க, போதை ஒழிப்பை பத்தி பேசுங்க, சீதன ஒழிப்பை பத்தி பேசுங்க, களவு கொள்ளையை பத்தி பேசுங்க, பள்ளி நிர்வாகங்கள்ல களவெடுக்கிறத பத்தி பேசுங்க, களவெடுத்த இறைவன் எப்படி தண்டனை கொடுப்பானுங்கிறத பத்தி பேசுங்க, காதி நீதிபதிகள் எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத பத்தி பேசுங்க. மக்களுக்கு மார்க்க தெளிவுகளை கொடுங்க. அதை விட்டு போட்டு நீங்க மிருகத்தை பத்தி தான் பேசணும்டா மேல் மாகாணங்கள்ல வியாபாரிகள்ல பெரிய பெரிய பிசினஸ் மேன் பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் கட்டில நாயை கட்டி பிடிச்சி படுக்குது. அதை பத்தி பேசுங்க. அதை பத்தி பேச மாட்டேங்க. உங்களோட குடும்பத்துக்குள்ளே அந்த வசதிக்காரன பிள்ளை நாயோட அம்படுக்குது. கொஞ்சம் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க பூனை வளர்க்குற. அவங்க எப்படி பூனை வளர்க்குற? பாப்பா வெளிநாட்டில் இல்லாட்டி கோசியை புரண்டு காசி வாங்கி ஒரு பூனை வாங்கி அந்த பூனையை வளர்த்து அந்த பூனையை பின்னர் பைக்கில் ஏற்றிக்கு போகிறேன், டேங்கில் வச்சுக்கு போகிறேன். போய் பொம்பளை பிள்ளைகள் கிளாஸ் கலைய போகலை, பொம்பளை பிள்ளைகள் ஸ்கூல் கலைய போகலை, போய் நிப்பாட்டி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த பூனையை காட்டி படம் காட்டி அந்த பூனையை தடவி பார்த்து வாவ் திஸ் இஸ் வெரி சாஃப்ட் அவ்வளோ சொல்லி எஸ் யூ ஆர் வெரி ட்ரூ இவ்வளோ சொல்லி விபச்சாரத்துக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உலமா தனது பயானில், தனது சொற்பொழிவில் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த கருத்து முற்றிலும் போலியானது. ஆனால் அவர் குறிப்பிடவில்லை பூனை வளர்த்தால் நரகம் செல்வீர்கள் என்று குறிப்பிடவில்லை. பூனை வளர்ப்பதை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் குறிப்பிடவில்லை. தடை செய்யப்பட்ட விடயம் என்றும் குறிப்பிடவில்லை. ஏதோ ஒரு மனநிலையில பூனை வளர்த்த ஜின் வரும், பூனை வளர்த்தா ஷைத்தான் வரும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பூனை வளர்ப்பதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அதே போன்று அதே மார்க்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆதமுடைய மக்கள் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், தவறுகளை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று புனித மார்க்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மனுஷன் இவ்வளவு காலமும் வருஷ கணக்கா சிறந்த சொற்பொழிவுகளை இந்த சமூகத்திற்காக வழங்கிய ஒரு உலமா, நல்ல கருத்துக்களையும் நல்ல மார்க்க தெளிவுகளையும் மக்களுக்கு வழங்கிய ஒரு நபர், அவர் செஞ்ச நல்ல விஷயத்தை பத்தி, சமூகத்துக்கு அவர் செய்து கொண்டிருக்கும் இந்த பணியை பத்தி பாராட்டு இதுவரைக்கும் யாரும் தெரிவிக்கவும் இல்லை, அவரை புகழ்ந்து பேசவும் இல்லை. ஆனால் இஸ்லாம் குறிப்பிட்டிருப்பது ஒரு மனிதனின் குறைகளை மறைத்து ஒரு மனிதனிடம் இருக்கும் நல்ல விடயங்களை பற்றி மட்டும் பேசுங்கள், அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர் இறந்த பிறகும் என்று. இதில் மிகவும் கவலைக்குரிய விடயம், நாடளாவிய ரீதியில் மக்களுக்கு சிறந்த சொற்பொழிவுகளை ஆற்றக்கூடிய உலமாக்கள், சிறந்த கருத்தறிஞர்கள் இந்த பூனட வாழை பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. பூனட வாழையும் ஞாயிற வாழையும் பிடிச்சி தூங்கிக்கிட்டு வேலைல்ல, மக்களுக்கு சர்ச்சைக்குரிய நிலைமையில சிறந்த கருத்துக்களையும் சிறந்த அறிவுறுத்தல்களையும் கொடுக்க வேண்டும். நாம மௌத்தானத்துக்கு பிறகு, கபருக்குள்ள வச்சு அடக்கினத்துக்கு பிறகு மலக்குகள் நம்ம கிட்ட 2 கேள்வி கேட்பாங்களாம். எழுப்பப்பட்டதின் பிறகு என்ன கேள்வி? முதலாவது கேள்வி மீன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய இரட்சகன் யார், உன்னை படைத்தவன் யார் என்று. இரண்டாவது கேள்வி மீன் நபியுக, உன்னுடைய நபி யார் என்று. இந்த 2 கேள்விகளுக்கும் நாம் பதிலளித்ததன் பிறகுதான் எமது மறுமை நாளுக்குரிய ஏற்பாடுகள் அத்தனையும் ஆரம்பிக்கப்படும். ஆனா இந்த உலகத்திலேயே கொஞ்சம் பேர் தங்களை மலக்குன்னு நினைச்சுக்கு சுத்துறாங்க, பெரிய பெரிய தாடியோட. அவங்க நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி, அவங்களோட நினைப்பில் அவங்க மலக்கு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இல்ல மாஷா அல்லாஹ். அவங்க கேட்கிற கேள்வி நீங்க முஸ்லீம் ஆண்டு கேட்பாங்க, ஓ நான் முஸ்லீம்டா. அதுக்கு பிறகு அவங்க கேட்கிற கேள்வி மீன் ரப்புக்கான்னு கேட்கிற மாதிரி தௌஹீதா தப்லீகா இன்னும் ஓரிரு அமைப்புகளை சேர்த்து இயக்கங்கள்ல பேரை கேட்பாங்க. அப்படி இல்ல, அது மார்க்கம் இல்ல. நபி அவர்களின் காலத்தில் கூட கேட்கப்படாத கேள்வி அது. உங்களோட பிரிவினை பிரச்சனைகளுக்கு, அதுக்கு நீங்க பட்டிமன்றம் நடத்துறதுக்கு இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதை பயன்படுத்தாதீங்க, பழி வாங்குறதுக்கு பயன்படுத்தாதீங்க. மார்க்க சொற்பொழிவுகளை கொடுங்க. ஒரு மனுஷன் அவர் உலமாவாக இருந்தாலும், மார்க்க அறிஞராக இருந்தாலும், சாமானிய மனிதராக இருந்தாலும், ஒரு பாமர குடிமகனாக இருந்தாலும், அவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை இஸ்லாத்துக்கு எதிராக தெரிவித்தாலோ, இஸ்லாத்துக்கு முரணாக பேசினாலோ, இணை வைத்தாலோ அதை அணுகுவதற்கு ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அவரிடம் பேசும் முறையில் அவருக்கு உலமாக்கள் மேலேயும் இந்த மார்க்கத்தில மேலேயும் இன்னும் அதிகம் அன்பும் அக்கறையும் வரணும். அவருக்கு மார்க்க பற்று அதிகரிக்கணும். அதை விட்டு போட்டு நாம விமர்சனம் செஞ்சு கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் வெறுப்பு வரும் அளவுக்கு நமது செயற்பாடு இருக்கக்கூடாது. யூடியூப் சேனல் நடத்தி உழைக்கிற சில உலமாக்கள், அந்த மௌலவி, சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த மௌலவி உயிரோட இந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர கையில தொலைபேசி போன் இருக்கி, அதுக்கு ஒரு இலக்கம் இருக்கி, நீங்க கால் பண்ணி பேசலாம், நேரடியாக சந்தித்து பேசலாம். அதற்குரிய தீர்வுகளை நீங்க எல்லாருமா சேர்ந்து மக்களுக்கு கொடுக்கலாம். நீங்க யூடியூப் சேனல்ல உழைக்கிறதுக்காக அந்த கன்சென்ட் எடுத்து நீங்க பேசி 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 இருக்கீங்க. சமூகத்தை இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த விடயங்களை தெரியாமல் இருப்பவர்களுக்கு கூட பட்டி தொட்டி எல்லாம் நீங்க கொண்டு போய் சேர்க்கீங்க. ஒரு காலத்துல
இன்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னத்துக்கு? மக்களுக்கிடையில் சர்ச்சை ஒன்று ஏற்பட்டால், மக்கள் குழப்பமாக இருக்கும் நிலையில் உலமாக்கள் மக்களுக்கு தேவையான மார்க்க சொற்பொழிவுகளை கொடுக்க வேண்டும். அதிலிருந்து மக்கள் தெளிவு பெற வேண்டும். இன்றைக்கு உலமாக்களால் சர்ச்சை ஏற்படுது, அதுக்கு தெளிவு கொடுக்கிறார்கள் பொதுமக்களாக இருக்காங்க. உலகம் அழியக்கூடிய அடையாளம் இது. உலகம் அழியக்கூடிய அடையாளம் இது. அனைவரையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.